கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. ரம்யாவுக்கு வந்து கார்த்தி லவ் லெட்டர் கொடுத்த மாதிரி ஏற்றுக்கிட்ட மாதிரி கொண்டு போகிறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் தீபா வந்து ரம்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், எனக்கு என்னடா காதலை வந்து சொல்லவே முடியலடி, அவரை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் வந்து பதட்டமாயிடுறேன் அப்படின்னு. நீ எவ்வளோ பெரிய கம்பெனியெல்லாம் நிர்வாகம் பண்ணுற, அவர் உங்ககிட்ட தானே வேலை செய்கிறாரு, ஏன் பார்த்து பேச முடியலையா அப்படின்னா, அது என்னமோ நேரில் பார்த்து பேசினா என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு மேலே நான் வற்புறுத்த முடியாதுல்ல, அதான் ஒரே யோசனையாக இருக்குது, போய் கிட்டக்கு போனாலே பேச்சே வர மாட்டேங்குது அப்படின்னு தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒரு லவ் லெட்டர் எழுதி தரேன், அந்த லெட்டரை வச்சு நீ வந்து நிச்சயமாக அதை படித்தாலே அவர் வந்து மனசு மாறிடுவார் அப்படின்னு சொன்னோன்னா, ஓ ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்னு சொன்னோன்னா, சரின்னு தீபா வந்து நைட் ஃபுல்லாக வந்து ஒரு லெட்டரை வந்து லவ் லெட்டர் எழுதுகிறாங்க. எழுதி முடிச்சுட்டு வந்து கரெக்டாக வந்து ரம்யா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இந்த பாரு எழுதியிருக்கேன், இதை படித்தாலும் நிச்சயமாக அவர் உன்னை ஏற்றுப்பார் அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப தேங்க்ஸ் டி, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ரம்யா தானே லவ் பண்ணுறாங்க, அவங்க தானே லெட்டரை போய் கொடுக்கணும், ஏதோ ஃபைலை கொடுக்குற மாதிரி வந்து ஒரு பியூனை வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு அந்த ஃபைலுக்குள்ளே வந்து கார்த்திக்கு லவ் லெட்டரை கொடுக்குற மாதிரி வந்து இதை போய் கார்த்திக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா, சரிங்க மேடம் அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யா ஓஹோ இதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஆஃபீஸில் வந்து ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து அந்த பியூனை வந்து நைஸாக கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 500 கொடுத்துட்டு, அந்த லெட்டரை வந்து முதல்ல இங்கே கொடுத்துட்டு வாங்கிட்டு இவங்க ஒரு எழுதி வச்சுருக்க லெட்டரை வந்து அதில் வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமேட்டுக்கு கார்த்திக் கொடுத்ததா போய் கொடுத்துரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், மேடம் இந்தாங்க லெட்டர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதே ஃபைல் திரும்ப வருது. திரும்ப வந்தோன்னா அதில் வந்து கரெக்டாக ஐஸ்வர்யா வந்து செமையாக கேம் விளாண்டுருக்காங்க. கார்த்தி வந்து சம்மதம் சொன்ன மாதிரி லெட்டர் எழுதிட்டாங்க. அதை பார்த்தோன்னா முகம் பூரா பூரிப்பாகி சந்தோஷமாக ரம்யா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பாடா நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன், கார்த்திக்கும் என்னை பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சந்தோஷமாக வந்து ரம்யா வந்து இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து ஒரு பயங்கரமான திட்டம் போட்டிருக்காங்க. இந்த ரம்யா தான் எனக்கு சரியான பக்கடக்காய், இவளை வச்சு தான் வந்து நிச்சயமாக கார்த்தி தீபா பிரிக்க போகிறேன், அதுக்கு வந்து நிச்சயமாக என்னை வீட்டை விட்டு வெளில துரத்துனேன்ல, அதே மாதிரியே இப்போ வந்து நீ கார்த்தியை சந்தேகப்படுற மாதிரி நான் வந்து செஞ்சு ரம்யாவை வந்து உனக்கு ட்விஸ்ட் பண்ணி விட்டு பாரு, அவளையும் வில்லியாக்கி விட்டுருவேன், அதே சமயம் கார்த்திகையும் நீ பிரிய போகிற அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ரியா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஐடியா வந்து திட்டமிட்டு நிறைவேறிடுச்சா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் உனக்கு வந்து சொல்கிறேன், அது ஒன்று செயல்படுத்தியிருக்கேன், அது எந்த லெவலில் போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னு